தமிழ்நாட்டில் நாளை வெளியாகிறது இறுதி வாக்காளர் பட்டியல். மதியம் 2:30 மணிக்கு வெளியிடுகிறார் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். தமிழ்நாடு முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பிரதான தேர்வு. 47 மையங்களில் நடைபெறும் பொது அறிவு தேர்வில் ஏராளமானோர் பங்கேற்பு. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இன்று தொடங்குகிறது திமுக. முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடன் பேச்சுவார்த்தை. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை எழும்பூரில் புறப்படும் 8 விரைவு ரயில்கள் இன்று முதல் மாம்பழத்தில் நின்று செல்லும். எழும்பூரில் மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதால் கூட்டத்தை குறைக்க ஏற்பாடு. திமுக மீது எத்தனை வழக்கு தொடர்ந்தாலும் சிபிஐ, இடிக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இபிஎஸ் போல் பயந்தாங்கொலி அல்ல என்றும் மதுரையில் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் பேச்சு. எமர்ஜென்சியை பார்த்த திமுக, அதனால உங்களுடைய இந்த சிபிஐ, இடி, ஐடி என எந்த சித்து விளையாட்டுக்கு நாங்க அஞ்ச மாட்டோம். அதுக்கு வேற ஆளை பாருங்க. நியாயமா? எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கணும். ஆனா கோரிக்கையா கூட இதையெல்லாம் கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியா அவர் மாறிட்டார். நாம் பழனிசாமி மாதிரி பயந்தாங்கொலி இல்ல. தமிழ்நாட்டில் நிரந்தர டிஜிபியை இதுவரை நியமனம் செய்யாதது ஏன் என அம்பத்தூர் பரப்புரையில் இபிஎஸ் கேள்வி. திமுகவினர் அனைத்து விதமான விஞ்ஞான ஊழலில் ஈடுபட்டிருப்பதாக விமர்சனம். அரிசி பேர ஊழல், வீரான ஊழல், சர்க்கரை பேர ஊழல். சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுட்டு தான், கோணி பை அதெல்லாம் கரையாது அரிச்சிட்டு. எப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்வதென்றால் அது திமுகவுக்கு கை வந்த கலை. திருச்சி நாம் தமிழர் மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்த சீமான். திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா என்று விஜயை மறைமுகமாக குறிப்பிட்டு பேச்சு. இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம். திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா, பணமா, தமிழன் என்கிற மானமிக்க இனமா? இதுதான் இந்த களத்திலே. காரைக்குடியில் களம் காண்கிறார் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இந்த படையை வழிநடத்துகிற உங்கள் அன்பு மகன் காரைக்குடியிலே இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிறேன். வீரப்பனின் மகள் வித்யாராணி மேட்டூரிலும், இயக்குனர் களஞ்சியம் 1000 விளக்கிலும், இரும்பாவனம் கார்த்திக் வேதாரண்யத்திலும் போட்டி. சென்னையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் தொடக்கம். ராமநாராயணன் அணிக்கும் தமிழ்குமரன் தலைமையிலான அணிக்கும் போட்டி. தாவேக்காவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ். தனது தந்தைக்கு அதிமுகவில் உரிய மரியாதை கிடைக்கவில்லை என பேட்டி. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரம் பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கர்நாடகாவில் நீர்ப்பாசன திட்ட அனுமதி வழங்க 5 லட்சம் ரூபாய் லஞ்சம். பாஜக எம்எல்ஏவை கைது செய்த லோக் ஆயுக்தா காவல்துறையினர். உத்தரப்பிரதேசத்தின் மீரட் டெல்லி இடையே நமோ பாரத் ரயில் சேவை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. கர்நாடக மாநிலம் ஹூப்ளி சிறையில் விசாரணை கைதிகள் சொகுசு வாழ்க்கை. போதைப்பொருள், மதுபானம் என ரிசார்ட் போல் கொண்டாட்டத்தில் திளைக்கும் வீடியோ. அமெரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்த போதிலும் அனைத்து பொருட்களுக்கும் இறக்குமதி வரியை 10% 15% உயர்த்தினார் அதிபர் டிரம்ப். இந்திய வர்த்தகத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து ஆய்வு செய்வதாக மத்திய அரசு விளக்கம்.
T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதல். அகமதாபாத்தில் இரவு 7 மணிக்கு போட்டி. தமிழ்நாட்டில் நாளை வெளியாகிறது இறுதி வாக்காளர் பட்டியல். மதியம் 2:30 மணிக்கு வெளியிடுகிறார் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். தமிழ்நாடு முழுவதும் TNPSC குரூப் 2 பிரதான தேர்வு. 47 மையங்களில் நடைபெறும் பொது அறிவு தேர்வில் ஏராளமானோர் பங்கேற்பு. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இன்று தொடங்குகிறது திமுக. முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடன் பேச்சுவார்த்தை. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை எழும்பூரில் புறப்படும் 8 விரைவு ரயில்கள் இன்று முதல் மாம்பழத்தில் நின்று செல்லும். எழும்பூரில் மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதால் கூட்டத்தை குறைக்க ஏற்பாடு. திமுக மீது எத்தனை வழக்கு தொடர்ந்தாலும் CBI, EDக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. EPS போல் பயந்தாங்கொலி அல்ல என்றும் மதுரையில் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் பேச்சு. எமர்ஜென்சியை பார்த்த திமுக, அதனால உங்களுடைய இந்த CBI, ED, ID என எந்த சித்து விளையாட்டுக்கு நாங்க அஞ்ச மாட்டோம். அதுக்கு வேற ஆளை பாருங்க. நியாயமா எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கணும். ஆனா கோரிக்கையா கூட இதையெல்லாம் கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியா அவர் மாறிட்டார். நாம் பழனிசாமி மாதிரி பயந்தாங்கொலி இல்ல. தமிழ்நாட்டில் நிரந்தர DGPயை இதுவரை நியமனம் செய்யாதது ஏன் என அம்பத்தூர் பரப்புரையில் EPS கேள்வி. திமுகவினர் அனைத்து விதமான விஞ்ஞான ஊழலில் ஈடுபட்டிருப்பதாக விமர்சனம். அரிசி பேர ஊழல், வீரான ஊழல், சர்க்கரை பேர ஊழல். சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுட்டு தான். கோணிப்பை அதெல்லாம் கரையாத அரிச்சிட்டு. எப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்வதென்றால் அது திமுகவுக்கு கை வந்த கலை. திருச்சி நாம் தமிழர் மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்த சீமான். திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா என்று விஜயை மறைமுகமாக குறிப்பிட்டு பேச்சு. இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம். திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா, பணமா, தமிழன் என்கிற மானமிக்க இனமா, இதுதான் இந்த களத்திலே. காரைக்குடியில் களம் காண்கிறார் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இந்த படையை வழிநடத்துகிற உங்கள் அன்பு மகன் காரைக்குடியிலே இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிறேன். வீரப்பனின் மகள் வித்யாராணி மேட்டூரிலும், இயக்குனர் களஞ்சியம் 1000 விளக்கிலும், இரும்பாவனம் கார்த்திக் வேதாரண்யத்திலும் போட்டி. சென்னையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் தொடக்கம். ராமநாராயணன் அணிக்கும் தமிழ்குமரன் தலைமையிலான அணிக்கும் போட்டி. தாவேக்காவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் சபாநாயகர் ஜனபாலின் மகன் லோகேஷ். தனது தந்தைக்கு அதிமுகவில் உரிய மரியாதை கிடைக்கவில்லை என பேட்டி. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரம் பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கர்நாடகாவில் நீர்ப்பாசன திட்ட அனுமதி வழங்க 5 லட்சம் ரூபாய் லஞ்சம். பாஜக MLAவை கைது செய்த லோக் ஆயுக்தா காவல்துறையினர். உத்தரப்பிரதேசத்தின் மீரட் டெல்லி இடையே நமோ பாரத் ரயில் சேவை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. கர்நாடக மாநிலம் ஹூப்ளி சிறையில் விசாரணை கைதிகள் சொகுசு வாழ்க்கை. போதைப்பொருள், மதுபானம் என ரிசார்ட் போல் கொண்டாட்டத்தில் திளைக்கும் வீடியோ.
அமெரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்த போதிலும் அனைத்து பொருட்களுக்கும் இறக்குமதி வரியை 10லிருந்து 15% உயர்த்தினார் அதிபர் ட்ரம்ப். இந்திய வர்த்தகத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து ஆய்வு செய்வதாக மத்திய அரசு விளக்கம். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதல். அகமதாபாத்தில் இரவு 7 மணிக்கு போட்டி.